தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான 10 மணி நேரம் விவாதம் இன்று தொடக்கம். விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி வைக்க மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் நாளை பதிலளிப்பார் என தகவல். டெல்லியில் இன்று காலை 9:30 மணிக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்கும் நாடாளுமன்ற குழு கூட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் டெல்லி பயணம். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்து டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% SIR படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம். புதுச்சேரியில் 99.90% விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு தவிக தலைவர் விஜய் புதுச்சேரியில் இன்று பிரச்சாரம். உப்பளம் மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி. புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கான முன்னேற்பாடு தீவிரம். 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்க தவிக ஏற்பாடு. புதுச்சேரியில் இன்று விஜய் பிரச்சாரம் நடைபெறவுள்ள நிலையில் தவிக தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு. தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது என அறிவுறுத்தல். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் துயர நிகழ்வுக்கு பிறகு மீண்டும் வெளியே வந்த விஜயின் பிரச்சார வாகனம். திருச்சி, நாகை, திருவாரூர் மாவட்டங்களை தொடர்ந்து புதுச்சேரிக்கு பயணித்தது தவிக தலைவரின் வாகனம். திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவார்கள். களம் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் திமுகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை மீட்டெடுத்தாலேயே மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தலாம் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டின் ஓராண்டுக்கான பொது பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம் என்றும் காட்டம். கோவையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. நட்பு ரீதியாக சந்தித்ததாகவும் அரசியல் நோக்கம் இல்லை எனவும் அண்ணாமலை விளக்கம். அரசு காப்பகங்களில் உள்ள பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை முதலமைச்சர் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும். கன்னியாகுமரி, நாகை, சிவகங்கை அரசு காப்பகங்களில் இருந்து சிறுமிகள் மாயமானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ராமதாஸின் மகன் என்பதை தவிர அன்புமணிக்கும் பாமகவிற்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. வரும் தேர்தலில் மாம்பழ சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என பாமக எம்எல்ஏ அருள் உறுதி. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் RN ரவி. சட்டப்பேரவையில் கடந்த அக்டோபரில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு. தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதத்திற்கு வழங்க வேண்டிய 7.35 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும்.
டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சிண்டிகேட்டுக்கு துணைவேந்தரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினரின் நியமனத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கு. தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் தேவையெனில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைக்கலாம். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடந்த 4 ஆண்டுகளில் தனது துறையின் சாதனைகளை மறைத்து பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன். அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் KN நேரு தகவல். இது திராவிட மண், தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்திற்கு இடம் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். அயோத்தியும் திருப்பரங்குன்றமும் ஒன்றல்ல எனவும் பேட்டி. கோவையில் தங்க நகை பட்டறையில் 1 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். 24 மணி நேரத்தில் கொள்ளையர்கள் 2 தட்டி தூக்கிய காவல்துறையினர். சிங்கம்புணரி அருகே ஏரி கண்மாய் கிழங்கில் மறுகால் பாய்ந்த அருவி போல் கொட்டும் தண்ணீர். ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வந்து உற்சாக குளியல். சபரிமலை தரிசனத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் பாரம்பரிய காட்டு வழியில் பயணிக்க வேண்டாம். மிருகங்கள் நடமாட்டம் அதிகளவில் இருக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கேரளாவில் முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் வாக்களிப்பு. சுதந்திர போராட்ட வீரர்களை ஊக்கமளித்தது வந்தே மாதரம் பாடல்தான். வந்தே மாதரம் ஒரு மந்திரம். வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் பிரதமர் மோடி பெருமிதம். தற்போது நடத்தப்படும் வந்தே மாதரம் விவாதமே தேவையற்ற ஒன்று. காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் முறையாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டதாகவும் மக்களவையில் பிரியங்கா காந்தி பேச்சு. திட்டமிடலில் இண்டிகோ நிறுவனம் செய்த தவறுகளை அனைத்து குளறுபடிகளுக்கும் காரணம். பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் கிடையாது என மாநிலங்களவையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு திட்டவட்டம். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 8வது நாளாக பாதிப்பு. சென்னையில் இன்று 23 புறப்பாடு, 18 வருகை என 41 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. நாடு முழுவதும் ஒரு வாரத்திற்கும் மேலாக ஆயிரக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் இன்னலுக்கு ஆளாகி வரும் பயணிகள். டிக்கெட் எடுத்த பயணிகளுக்கு இதுவரை 827 கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்துள்ளதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கம். சீனாவுக்கு பயணம் செய்யும் போதோ அல்லது அந்நாட்டின் வழியாக செல்லும் போதோ இந்தியர்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டும்.
அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஷாங்காய் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி கவுர் இடைநீக்கம். பஞ்சாப் முதலமைச்சர் பதவி குறித்த சர்ச்சை பேச்சை தொடர்ந்து அம்மாநில காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை. வார்னர் பிரதர்ஸை வாங்க நெட்ஃபிளிக்ஸ் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம். இது பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொந்தளிப்பு.